இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நீங்கள் ஆழமான பள்ளத்தாக்கிலோ அல்லது உயரமான மலைகளிலோ இருந்தாலும் இயேசு உங்களோடு கூட இருக்கவே இருக்கின்றார். நம்ம கூட தான் இருக்கார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, ஐயோ பயமாக இருக்குன்னு சொல்லி பய வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ பள்ளத்தாக்கின் மத்தியில் நான் கடந்து போகிறேன், எங்கே நான் கீழே விழுந்துருவேன்னு சொல்லி அந்த பயம் தேவையில்லை. காரணம் என்ன? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியான பாதையில் நீங்கள் நடந்து போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிரதர், நாங்கள் எல்லாம் பக்காவான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். எங்கள் பாதை பார்த்திங்கன்னா தெளிவாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர். ஆனால் போகிற பாதையில் சில பல சங்கடங்கள், சில பல பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கோங்க. யாருமே அப்படியே ஸ்மூத்தாக போக முடியாதுல்ல. இனி வாழ்க்கையும் அதே மாதிரி தான். சுமூகமாக போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்கேருந்துடா வரீங்க எல்லாரும், பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வருவீங்களா அப்படின்ற மாதிரி என்ன ஆகும்? எங்கேயாச்சும் பிரச்சனை உருவாக்கிடும். நல்லா தாண்டா போயிருந்துச்சு, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருந்தது, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரிலடா அவங்க, ஐயோ அவ்வளோதான்டா, என்னத்தை கொளுத்தி போட்டாங்கன்னு புரியல, அவ்வளோதான். அது அன்னிலேருந்து ஆரம்பிச்சது தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை, இன்னும் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இன்றைய நாள் நம்ம வருத்தப்படுறோம்ல, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு, சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்றைய நாள் நம்ம யாரும் தனிமையில் இல்லை. இன்றைக்கி நம்ம தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. தனிமை நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்ல. எவ்வளோ சந்தோஷமாக ஒன்றா இருந்தோம்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம அங்கங்கே தனித்தனியாக இருக்கோம்ல. குடும்பங்கள்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு திசையில் அங்கங்கன்னு செதறி இருக்கோம்ல. ஃபீல் பண்ணுவோம்ல, என்னடா இது ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கி தனித்தனியாக வாழக்கூடிய கட்டாயத்தை தள்ளப்பட்டோம்ல. கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுங்க. என்ன தான் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தாய் தகப்பனை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் அப்பா அம்மா சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்குறதுக்கு பசங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பிஸி ஷெட்யூல் போய்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? ஃப்ரீயே கிடையாது. அதனால் என்ன பண்ணோம், அவங்களுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஃபோனில் பேசுங்க, இல்லை நேரிலோட கிளம்பி வந்து பேசலாம், பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி ஃபீல் பண்ணுற விஷயம் இதுதான். பேரண்ட்ஸ் சர்க்கிளில் அப்பா அவர் ஒரு பக்கம் புலம்பார், அம்மா அவங்க சைடு புலம்புவாங்க. என் பையன் போனான்பா வெளிநாட்டுக்கு, அவ்வளோதான், போனால் ஒரு ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லைப்பா, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நிறைய பேரண்ட்ஸு கண் கலங்கி சொல்லுவாங்க. ஸோ இன்றைய நாளில் தனிமை நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். இருந்தாலும் தனிமைன்றது நமக்கு நிறைய விஷயம் கற்றுக்கலாம்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருங்க, எந்த பிரச்சனையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற போக்கின்ற நாளை தினம் ஆரோக்கிய தாய் அம்மா இயேசப்பாவுடைய அம்மாவுக்கு பிறந்த நாள். அன்னையே உங்களுடைய ஆசீர்வாதம் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அவனுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக நமக்கு இருக்க போதுங்க. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை கவனிப்பதற்காக, வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை பாதுகாப்பதற்கு நன்றி ஆண்டவரே. உமக்குள் எங்களை பாதுகாத்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உமது வார்த்தையினால் எங்களை ஊக்குவித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டும் இயேசப்பா, எங்களை ஒருபோதும் கைவிடாதீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உமது நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் விரும்புவதை நாங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிற்றாதீங்க ஆண்டவரே. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உம்முடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. நிச்சயமாக வாழ்வில் நாங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவோம் என்ற நம்பிக்கை இருக்கு இயேசப்பா. எங்களை ஒருபோதும் கைவிற்றாதீங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள், அவங்களுடைய கனவுகளாக நிஜமாக்குங்க இயேசப்பா. எவ்வளோதான் வழி வாழ்க்கையில், அதில் நீங்கள் தான் போக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமேன். மரியே வாழ்க.